வணக்கம். இந்த வீடியோவில் வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், லேடீஸ் இவங்கெல்லாம் வந்து இதை டைரக்ட் செல்லிங் பண்ணலாமா, இவங்களாலெல்லாம் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேலைக்கு போகிறவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 8 மணி நேரம் வேலைக்கு போகிறாங்க, ஒரு 8 மணி நேரம் தூங்குறாங்க. டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சிட்டா கூட மீதி 6 மணி நேரம் முழுசாக நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம்? நம்மளை விட சீனியர் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. 5 வருஷம் 10 வருஷம் சீனியர், அவங்களாம் டெய்லி கார்லேயே வந்து போயிட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். இல்லையே? அப்போ நாளைக்கு நம்மளும் அந்த மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் சீனியாரிட்டி வரும்போது நம்மளோட லைஃப் மட்டும் மாறி இருக்குமா? மாறி இருக்காது. அதே மாதிரி தான் இருக்க போகுது. 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் ஒரு டைம் ட்ராவல் மாதிரி முன்னோக்கி போய் பாருங்களேன். உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்? மாறி இருக்குமா? அப்போ ஏன் வந்து டைரக்ட் செல்லிங் பண்ணக்கூடாது? அப்போ ஏன் வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது? இந்த வேலையிலே இருந்து இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரியுது நமக்கு. அப்போ வேறு ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஏன் வந்து யோசிக்கிறீங்க? ஏதாவது வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மாறணுங்க. நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் நாளைக்கு ஏதாவது மாறும். எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாமல் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு ஒரு பர்டிகுலர் இன்கம்மை வாங்கிக்கிட்டு அப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ நம்ம சொந்த வீடு கட்டுறது? ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா 40 லட்சம், ஒரு லேண்டு வீடு கட்டணும் 40 லட்சம் வருது அப்படின்னா அந்த 40 லட்சம் அப்படிங்கிறத நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கிற இடத்துல எப்படி நீங்கள் வந்து அதை ஏர்ன் பண்ண போகிறீங்க? மாதம் 5000 எடுத்து வச்சு பாருங்கள், கால்குலேட் பண்ணி பாருங்கள் எத்தனை வருஷம் ஆகும்னு பாருங்கள். 40 லட்சத்தை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ டைரக்ட் செல்லிங்கில் பெரிய லெவலில் இன்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு என்னதான் திறமை தகுதி இருந்தாலும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வேலையில் அங்கே உங்களோட திறமையும் தகுதியை வெளிப்படுத்தவே முடியாது. உங்கள் முழு பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணவே முடியாது. பட் இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்கள் திறமை தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு உங்களால் பெரிய லெவலில் ஒர்க் பண்ண முடியும், பெரிய லெவலில் இன்கமும் எடுக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சுஜித் குமார், வெஸ்டேஜில் ஸ்டார் டைரக்டராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபுட் போட்டு நான் கண்டினியூவாக வந்து குவாலிஃபை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய ஹையஸ்ட் இன்கம் வந்து 84,000. லாஸ்ட் மந்த் மார்ச் 2023 இன்கம் வந்து 78,000. ஆவரேஜாக 50,000 மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லைஃப்பும் வந்து இந்த வெஸ்டேஜ் மூலமாக வந்து சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷுவல் வெரி குட் மார்னிங். நான் வந்து பிரியங்கா, ஸ்டார் டைரக்டர் லெவலில் இருக்கேன். ஸோ சார் சொன்னால் நான் ஒர்க்கிங் பர்சன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 2020 வந்து வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் 5% லெவலில் இருந்தேன். இப்போ வந்து ஸ்டார் டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் இருக்கேன். ஸோ இந்த பாஸ்போர்ட் வச்சு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வெஸ்டேஜ் மூலமாக 2 ஃபாரின் ட்ரிப்ஸ் வந்து போயிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப் பார்த்திங்க அப்படின்னா தாய்லாந்து வந்து செப்டம்பர் 2023 வந்து போயிட்டு வந்திருந்தேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு வியட்நாம் ட்ரிப். இப்போ வியட்நாம் ஏர்போர்ட்டில் இருந்து தான் இந்த ஸ்பீச்சும் வந்து உங்கள் கூட நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி, பார்த்திங்க அப்படின்னா டைம் இல்லை, என்னால் இது பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பிஸ்னஸை தேடி வரீங்க. அப்படிங்கிறப்ப அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும், டைம் கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம ரெகுலராக அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உங்களோட ரொட்டீனாக ஹேபிட்டாக மாறிடும். உங்களோட ரொட்டீனாக ஹேபிட்டாக மாறும்போது உங்களுக்கு அது கஷ்டமாகவே தெரியாது. இப்போ எப்படி நம்ம டெய்லி எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், அது வந்து நம்ம ரொட்டீன். அந்த மாதிரி இந்த விஷயங்களும் நம்மளோட ரொட்டீனாகவே மாறிடும். நம்மளுக்கு இது பெரிய விஷயமாகவே தெரியாது. அப்போ இதுக்குமே நீங்கள் தனியாக வந்துட்டு ஒரு டைம் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நான் வந்துட்டு இதை சீக்கிரமே ஃபுல் டைமாக எடுத்து பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். என்னோட ஹையஸ்ட் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 47,000. இப்போ வந்து லாஸ்ட்டாக வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி 1.5 years ஆகுது. நான் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆக்டிவ் இன்கமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் ஸ்டே பண்ணி இருக்கிறது திருப்பூர். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ திருப்பூரில் இருக்கும் போது 12 hours இங்கே ஒர்க்கிங் ஹவர்ஸ். காலையில் 7:30 போனோம் அப்படின்னா சாயந்தரம் 7:30 8 மணி ஆகிடும் வீட்டுக்கு வரதுக்கு. ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நான் வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருக்கும் போது தான் எனக்கு வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சிச்சு. வெஸ்டேஜோடைய எல்டிபி பார்த்த உடனே நான் டிசைட் பண்ணேன், நம்மளுடைய லைஃப் வந்து வெஸ்டேஜ் மூலிமா மட்டும்தான் மாறப்போகுது. ஏன்னா இங்கே வந்து நம்ம அமௌண்ட் போட போகிறது கிடையாது, பணத்தை போட்டு புலம்ப போகிறது கிடையாது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்க போகிறோம். அது மூலிமா நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இந்த பிஸ்னஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மந்த் என்னுடைய இன்கம் வந்து 28 ரூபாய். ஹையஸ்ட் இன்கம் வெஸ்டேஜில் 34,000. நான் பர் மந்த் வந்து நியர்லி 20,000 எபோவ் இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். நமக்கான ரெகனைசேஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடைக்காது. நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா யாருமே நமக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட்டோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் வெஸ்டேஜில் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்று வச்சாங்க. சரவணன் சார் டீம் சார்பாகவும் அது மட்டும் இல்லாமல் கம்பெனி சைட் மூலியமாகவும் அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சாங்க. ரொம்பவே அது வந்து நல்ல விஷயமாகவும் இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் வந்து சரவணன் சாரோடைய மீட்டிங் அண்ட் ட்ரைனிங் மட்டும்தான். அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாலே போதும், நம்ம அடுத்தடுத்த லெவலுங்கிறது மூவ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வரதுக்குள்ளே என்னுடைய சேலரிங்கிறது 1 lakh இருக்கும். அதுக்கான எஃபோர்ட் வந்து நான் போட்டு ஒர்க் பண்ணுவேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அப்ளைன்ஸ், என்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. விஷுவல் தேங்க்யூ ஸோ மச்.